ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்ல டேஸ்ட்டே நம்ம ஸ்பைசி க்ரன்ச்சி கபாப் பண்ண போகிறோம். இதில் நம்ம லைம் சேர்த்துருக்குறோம். லைம் கூட க்ரீன் சில்லி ஸ்பெஷலாக நம்ம இதில் க்ரீன் சில்லி சேர்த்துருக்குறோம். க்ரீன் சில்லி லைமில் கபாப் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக இது நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாவோ இல்லை ரைஸ் கூட எல்லாத்து கூடவே நம்ம இது சாப்பிட்லாம். சிம்பிளான மசாலா தான். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்கள், ஒரு 1.5 kg சிக்கனு சின்னதாக கட் பண்ணிக்க, ரொம்ப பெருசில். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 டீஸ்பூனு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ. அதுக்கு மேலே க்ரீன் சில்லி ஒரு 2லேருந்து 3 க்ரீன் சில்லி நம்ம சேர்த்துன்னு இருக்கிறோம். சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு லைம் 1லேருந்து 2 லைம், ஏன்னா 1.5 kg சிக்கன் இருக்குதுனால நான் 2 லைம் எடுத்துக்கிறேன். நல்லா புழிஞ்சிக்கலாம். லைம் போட்டாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீன் சில்லி ஆகட்டும் லைம் எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால கபாப் நல்லா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் சில்லியோ லைமு அப்புறமா இந்த எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மசாலா டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூனு, சில்லி பவுடர் காரம் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூனு, அதுக்கு மேலே காஷ்மீரி சில்லி பவுடரு ஒரு 1.5 டீஸ்பூனு சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொரியாண்டர் பவுடரு ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே ரைஸ் ஃப்ளோர் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், தேவை கொஞ்சம் ஆயில் சேர்த்தா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். வேறு எந்த மசாலா நம்ம இதில் சேர்க்குறதில்ல, அவ்வளோதான். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா உள்ளே போகிற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், இதுக்கு மேலே சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் அளவு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆன பிறகு கபாப்க்கு அது மேலே நம்ம நல்லா இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுடலாம். நீங்கள் இமீடியட்டாக செய்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் செய்யலாம், இல்லை கொஞ்சம் நேரம் விட்டுட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போய் நான் ஒரு சைடு ஆயில் வச்சுட்டு சூடு பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து கபாபு சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தான் நான் பீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசோ இல்லை ரொம்ப சின்னதோ இல்லை. பாருங்கள், எல்லா கபாபுமே சேர்த்துக்கலாம். இது நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம க்ரீன் சில்லி சேர்த்துருக்குறோம், லைம் சேர்த்துக்கிறோம், உப்பெல்லாம் சேர்த்து நல்லா பண்ணுறதுனால 2 லைம் சேர்த்துக்கிறோம். நல்லா இது புளிப்பாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா காரமாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே ஒரு சைடாக திருப்பி விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளது நல்லா இது கபாபு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், எல்லா சைடும் நம்ம திருப்பிட்டு எல்லாமே இது எடுத்து வச்சுக்கலாம். 2வது பேட்ச் எல்லாமே சேர்த்துக்கலாம் கபாபு.